என்ன விடவாட சிவபெருமான ஒருத்தர் காதலிச்சிட போறான், எனக்கே ஏறுறதுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா உங்க புளியோதரம் வேண்டாம் பொங்கச்சோறு வேண்டாம்னு சொல்லிவிட்டு நடந்தே வருகிறார் வடலூர். யாரும் கிடையாது, அதெல்லாம் அடுப்பெல்லாம் அணைச்சி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த சீனுக்கு போட்டுட்டு அப்படின்ட்டு கரண்டி போட்டுட்டு போட்டா அப்படின்ட்டு ஓடுறதெல்லாம் உண்டு. இங்கே அப்படி இல்லை. நம்ம தமிழ் சான்றோன்ல வள்ளுவனுக்கு நிகர வள்ளலார் அப்படின்னு கூட சொல்லணும். சரி, என்னடா மற்ற கோயிலில் எல்லா கோயிலும் தான் சோறு போடுறாங்க, இந்த ரோடு சோறு போடுறாங்க, சோறு போடாத இடம் இங்கே இருக்குது, இதில் வள்ளலார் கோயிலில் மட்டும் நான் தனியாக சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சாதி வேற்றுமை இல்லாமல் அனைவரும் ஒரு உண்ணக்கூடிய இடம் வள்ளலார் கோயில். அணையா அடுப்பு பெற்ற ஒரே இடம் வள்ளலார் இடம் தான். உன்ன நின்னுடா அதான் நீதாண்டா கடவுள், மனதுக்கு அன்பாயிடுறா. இதே தான் வள்ளலார் சொன்னார். வாடிய பேரை கண்ட போதெல்லாம் உனக்கு வாடினேன்னு. கொசுவை கொண்டான, பெரிய யானையை கொண்டான, எல்லாமே உயிர் தான். அன்பு தான் கடவுள். என்ன பொறுத்து நான் உறுதியா நம்புறேன், அன்பு தான் கடவுள். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஆமா, நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் உடனே இவருக்கு போன் அடிச்சா எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாமே டக்குன்னு பதில் சொல்லுவாரு. நிறைய குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான தலைப்புல சார் கூட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? தமிழ்வேந்தன் அவர்கள், தமிழ்வேந்தன் சார் அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. சார், இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு சார் எடுத்திருக்கோம்? அதாவது நம்ம வள்ளலார் தைப்பூசம் இல்லையா? தைப்பூசம் வள்ளலாரை பத்தி பேசணும். காலையில நினைச்சேன், உங்களோட வருகை கொஞ்சம் தாமதமாயிட்டு. ஓகே, வள்ளலாரை பத்தி பேசலாம். ஏன்னா நம்ம தமிழ் சான்றோன்ல வள்ளுவனுக்கு நிகர வள்ளலார் அப்படின்னு கூட சொல்லலாம். வள்ளுவன் சொன்ன விஷயங்களே வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் வச்சு. ஏன்னா வள்ளுவனோட பிறப்பு வேற, இவரோட டேட் ஆஃப் பர்த் வேற. ஸோ இவர் சமகாலத்துல வாழ்ந்தவர். நீ 155வது தைப்பூசம் நடக்குது கடலூர் மாவட்டம் வடலூர். தயவு செய்து உங்க பிள்ளைகளை ஒரு முறையும் அங்கே அழைத்து செல்லுங்கள். சரி, என்னடா மற்ற கோயிலில் எல்லா கோயிலும் தான் சோறு போடுறாங்க, இந்த ரோடு சோறு போடுறாங்க, சோறு போடாத இடம் இங்கே இருக்குது, இதில் வள்ளலார் கோயிலில் மட்டும் நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா சாதி சமயமற்று நீ போய் பாருங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சாதி வேற்றுமை இல்லாமல் அனைவரும் ஒரு உண்ணக்கூடிய இடம் வள்ளலார் கோயில். அணையா அடுப்பு பெற்ற ஒரே இடம் வள்ளலார் இடம் தான். இந்தியாவிலங்கிறது இல்லை, உலகத்திலே சொல்லுங்க. உலகத்திலே அடுப்பு அடையாமல் சோறு யார் போட்டுட்டு இருக்கா? யாரும் கிடையாது. அதெல்லாம் அடுப்பெல்லாம் அணைச்சி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த சீனுக்கு போட்டுட்டு அப்படின்ட்டு கரண்டி போட்டுட்டு போட்டா அப்படின்ட்டு ஓடுறதெல்லாம் உண்டு. இங்கே அப்படி இல்லை. 24 hours அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வேணுமோ போய் தங்கிக்கலாம். வள்ளலாரை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய சிவபக்தன். அவர் மிகப்பெரிய சிவபக்தன். அதாவது சிதம்பரம் கோயிலே தன்னுடைய அர்ப்பணிச்சவர் அவர். அப்போ இந்த கனக சபையில் ஏறி பாட்டு பாடுறது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தொகுத்து சொல்லணும். கனக சபையில் ஏறி பாட்டு பாடுனப்ப வள்ளலார் அனுமதிக்கலை. நீங்கள் யார் பிராமின் கிடையாது, தீட்சிகர் கிடையாது, நீங்கள் ஏறக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு வள்ளலார் சொன்ன விளக்கம், என்ன விடவாட சிவபெருமான ஒருத்தர் காதலிச்சிட போறான், எனக்கே ஏறுறதுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா உங்க புளியோதரம் வேண்டாம் பொங்கச்சோறு வேண்டாம்னு சொல்லிவிட்டு நடந்தே வருகிறார் வடலூர். அந்த நடையில நடத்தப்போ ஒரு சின்ன புரிதல் அவருக்குள்ள வருது. கடவுள் அப்படின்றது உருவமாக இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்குள்ள இருக்க ஒளி, அதாவது வெளிச்சம், என்லைட்டிங் புத்தரா தானே சொன்னாரு, ஞான ஒளி, அதுதான் கடவுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகரத்தை நிமித்து வச்சு விளக்கொளுத்தி வச்சார். இதுதான் கடவுள், ஒளியை வணங்கடான்னார். இதை ஓஷோவை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. ஓஷோ அலைஸ் ரஜினீஷ் அலைஸ் ஓஷோ இருக்கார்ல, எங்க கடவுள்லாம் எங்கேயுமே தேடாத, உனக்குள்ள இருக்கடா கடவுள். நீ சாப்பிட்றோம் இட்லி தோசை பொங்கல் பூரி என்ன கொக்கோ கோலா என்ன வேணுமோ கலராக சாப்பிட்றோம். ஆனா அது எல்லாம் உடம்புக்கு தேவையான சத்துக்களை பூரா எடுத்துக்கிட்டு வெறும் மலமாக சக்கையை அள்ளி வெளில தள்ளுதுல இந்த உடம்பு. 1 மணி நேரம் லேட்டா கக்கா போன்னு நினைச்சா கூட வியாதி ஆயிடும். ஆனா வெளியில வந்து அந்த மலம் வயிற்றுக்குள்ள இருக்குள்ள நாரல ஆர்கன் சொல்லியா, வாய் நார் இருக்கணும், கண்ணு நார் இருக்கணும்ல, கிட்ட வந்தாவே மலம் வயிற்றுல இங்க இருக்கு தம்பி, இங்க நார் இருக்கணும்ல, நார்லையே எவ்வளவு பெரிய சிஸ்டமேட்டிக் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை ஓஷோ சொன்னார். உன்ன நின்னுடா அதான் நீதாண்டா கடவுள், மனதுக்கு அன்பாயிடுறா. இதே தான் வள்ளலார் சொன்னார். வாடிய பேரை கண்ட போதெல்லாம் உனக்கு வாடினேன்னார். நெற்பயிர் வாடி போச்சுன்னா அதோட உயிர் எவ்வளவு வேல்யூபிள். அதை கூட கடைசி விவசாயிகள் எடுத்திருப்பாங்க. என்ன போலாமா அப்படின்பாரு. ஐயா போகலாம் முடியாது, நீங்க இங்கேதான் இருக்கணும் அப்படிங்கக்குள்ள அங்க உசுர் இருக்க, என்ன வச்சிருக்காரு ஐயா அப்படின்னா, பயிர் இருக்கு, நாளைக்கு தண்ணி ஊற்றலாம். நாளைக்கு எப்படி தண்ணி ஊற்ற முடியும், பயிர் செத்து போமே, ஒத்தாளுக்கு அங்க 10 உயிர் இருக்க. வள்ளலார் சொன்னது, ஒத்தாளுக்கு அங்க மொத்த உயிர் சாகிறது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கக்குள்ளதான் அந்த ஜட்ஜம்மா கேட்பாங்க போலீஸை பத்தி, இவரா மயில கொன்னாரு, மயில நீ கொண்டுட்டியா, மயில நான் கொள்ளுவனா, முருகை வாங்கினது நான் கொள்ளுவனா, அது செத்து இருந்து நான் வயல்ல எடுத்து அடக்கம் பண்ணேன். அருமையா இருக்கும் அந்த கடைசி விவசாயம். அந்த சீன் வள்ளலாரோட சீன் தான் அது. பயிர் வாடி போயிடாத, உயிர் இல்லையா, அதுக்கு தண்ணி ஊற்றணும்ல அப்படின்னு சொல்லுவார். அது
சரி, என்ன காசு அது கொடுத்துட்றோம், அதோட பிள்ளைய விட்டு காசு வாங்கினா சரியா அப்படின்னு அந்த காட்சி அமைப்புகள் சொல்லியிருந்தாங்க. இது ஜென்சி கிட்ஸுக்காக அந்த படத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொன்ன பாட்டு. ஜென்சி கிட்ஸ் கடைசி விவசாயி படம் பார்த்தாங்களாங்கிறது எனக்கு தெரியல. டியூடு தான் பார்ப்பாங்க. இல்லை, மீனிங் அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வள்ளலார் இங்கே கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். 155வது வருஷம் போங்க, ஜாதி மதம் இல்லாமல். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால போல, என்ன தொடர்ச்சியாக பழனிபாவோட 5 நாள் அங்கே இருந்துட்டு வந்ததுக்கு ரொம்ப களைச்சி போச்சு, நல்லா டயர்ட் ஆகிட்டேன், ஃபிசிக்கலி ரொம்ப முடியல எனக்கு. ஸோ அதனால தான் நான் போல. எவ்வளோ ஒரு ஆண்டாண்டு நான் அங்கே போகிறவன் தான். ஸோ அப்போதான் தீட்சிதர்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ள விடலை வள்ளலாருங்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரிக்கு போயிட்டு வந்திருக்கு. தீட்சிதர்கள் வெள்ளக்காரன் காலத்தில் 1800 ஒரு ஹைகோர்ட், அப்போ இருந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. அப்போ வந்து பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, இங்கிலாந்துல இருந்துச்சுல்ல, இங்கே அப்பீல் போய் அங்கே ஒரு கேஸ் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் நான் வச்சிருக்கேன் 1800. அப்போ சொல்லிட்டாங்க, தீட்சிதர்கள் இந்த கோயிலை கட்டியதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. இது சிதம்பரம் நடராஜர் தில்லை நடராஜர் கோயில் இருக்குல்ல, இதை கட்டியதற்கு எந்த ஆதாரமும் இங்கே இல்லை. அதனால அந்த கோயில் வந்து அவங்க கையில் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பிற்பாடு ஜெயலலிதா வந்தப்போ ஒரு வாட்டி தீட்சிதர்களை வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க பிராமணால் வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து கலைஞர் வந்தப்போ ஒரு வாட்டி கோயிலை டேக் ஓவர் பண்ணாங்க. இது இந்த அறநிலையத்தில் டேக் ஓவர் பண்ணிச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி ஜெயலலிதா வந்து பங்கு போச்சு. இந்த ஆட்சியில் வந்த பிறகு அதை டேக் ஓவர் பண்ண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்குள்ளே எடுத்துட்டாங்க, ஆனால் பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போதான் வள்ளலார் என்ன செய்யறாங்க, இங்கே வடலூரில் வந்து சாப்பாடாக போடணும் அப்படின்னு தான் சொல்லி ஒரு தகரத்தை நிறுத்தி வச்சு ஒளியை ஏற்றி வச்சாரா. மறுபடியும் உங்களுக்கு தெரியும், தீட்சிதர் போனது ஜீவசமாதி ஆகிட்டாரு, அப்படி இப்படிலாம் கதை விட்டாங்க. மறுபடியும் சிதம்பரம் அடிச்சுட்டு போயிருக்காங்க, சுத்தமாக கற்பூரத்தை வச்சு எரிஞ்சு போயிட்டாரு வள்ளலார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. கொளுத்தி விட்டாங்களா இல்லை எரிஞ்சு போயிட்டாரா அது தெரியல. வள்ளலார் என்பவர் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர், 150-200 வருடத்துக்குள்ள வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த வெள்ளை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஆமா, எங்க தாத்தா வள்ளலார் பக்தருங்க. எனக்கு எங்க தாத்தா இவ்வளவு பிடிக்குது, லவ் பண்றேன்னு காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் அவ்வளவு விஷயத்தை எனக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்காரு. டிஎன்ஏல விதைச்சு கிடக்குது. இதெல்லாம் நானா பேசல, அவர் வருஷம் அந்த வள்ளலார் கோயிலுக்கு வருவார். ஜீன் பேசுது. மாடிய பேர்ல அவர் ஏதாவது சொன்னாரு. கார்ல போயிட்டு இருந்தோம், தானிக்கோட்டங்கிற ஊர்ல பயிர் தண்ணி இல்ல, தாத்தா கார்ல உட்காந்து வாடிய போய் இருக்கணும்டா, உன மாடினேடா, ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு போனேன். என்னடா இப்படி பயிர் மழை இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லி. மீனிங் அதாவது பயிருக்கும் உயிர் உண்டு அப்படின்னு சொல்ற வள்ளலார் தான் சொல்ல வர்ற. அன்பு தாங்க இங்க எல்லாமே, அன்பே தாங்க சிவம், வேற எதுவுமே இங்க கிடையாது. அன்புதான் சிவம். அததான் வள்ளலார் சமகாலத்துல சொன்னார். இதை வள்ளுவன் சொல்லியிருக்காருங்க, ஜீவகாருண்யம். அடுத்த உயிரினை துன்புறுத்த கூடாது. வள்ளுவர் சொல்றான், கொல்லான் புலானை மறுத்தான் கைகூப்பி எல்லா உயிரையும் தொழுகிறான். எல்லா உசுறு தான் இங்க. நீ கொசுவை கொண்டான, பெரிய யானையை கொண்டான, எல்லாமே இங்க உயிர் தான். யாரு? வள்ளுவன். வள்ளுவன் இன்னொரு திருக்குறள் அருமையான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த கறி எல்லாம் திங்கணும்ல, கறி மீன் எல்லாம், அது வந்து இன்னொரு உயிரோட புண்ணுன்னு சொல்றான். புண்ணுன்னா சரங்கு சீ வச்சுக்கிட்டு இருக்கும்படி, இப்படி வெட்டினா ஒரு புண்ணு தானே அது. அப்ப வெட்டி தானே சாப்பிடுறோம் கறியை, அது இன்னொரு உயிரோட புண்ணுடா, அதை சாப்பிடுறியடாங்கிறார் வள்ளுவன். அதை பெரிய கருத்து இல்லையா அது? அது மாதிரி ஒரு உயிர் இறந்துட்டாலே போனன்னு தான் சொல்லுவோம். ஆமா, படுத்தாலும் திங்கிறேன் நீ, வெட்டிட்டு மீன் செத்த பிறகு தானே வெட்டி சாப்பிடுறோம். டெட் பாடி தானே இவன் அகோரி திங்கிறதுக்கு அதை சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான்டா. நீ அசைவமா பிளால் உண்றது சரிண்ணா, எல்லாம் ஒண்ணுதானே, எல்லா உயிரினு தான் சொல்றான் வள்ளுவன். எல்லாமே உயிர் தான்டா. அப்ப அகோரி வந்து செத்து போன மனுஷனை தானே சாப்பிட்றான், ஒன்றும் தப்பு செய்யலையே. அது டைரக்டர் பாலா கூட அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு. இறந்த உயிரை தான் சாப்பிட்றான், ஒன்றும் செய்யலையே. அவன் உயிரோட இருக்க உயிரை இறந்து மாக்கு வெற்றியை விழுந்து கூலிப்படை வச்சு கட்டேர் வெற்றி, இது எப்படி வாழ்வியலா இருக்க முடியும்? பாம் அடிக்கிறது எப்படி வாழ்வியலா இருக்க முடியும்? ஸோ வள்ளலாரே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கான சின்ன முயற்சி தான். எல்லாம் இங்க உயிர் தான். எல்லார் உள்ளேயும் ஒரு ஒளி இருக்குங்க. இந்த ஒளி ஆர் வெளிச்சம் ஆர் டெம்பரேச்சர் எப்படி ஒன்று வச்சுங்க. நம்ம உடம்பு சூடாகிக்கிட்டா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம். கரெக்ட் தானே? உடம்புல ஒரு வெப்பநிலை படுத்துட்டா நம்ம செத்து போயிட்டோம், நம்ம பிணமாயிடுவோம். ரத்தமே சூடாதான் இருக்கும். ரத்தம் சூடாதான் இருக்கும். ரத்த சுகம் நல்ல விளக்கம். ரத்தம் சூடாதான் இருக்கும். ஆசன வாயில் சூடாதான் இருக்கும். ஆசன வாயில் குளிர்ந்துட்டு நம்ம இறந்துருவோம். எல்லா உறுப்பும் நம்மள்ட்ட சூடுதாங்க. கண்ணு சூடுதான், நாக்கு சூடா இல்லையா, வார்த்தை இங்க பாருங்க சூடாதானே, ஆவி தானே வருது, எல்லாமே சூடுதான் நம்ம உடம்புல. யூரின் எப்படி போகுது? சுட்டுக்கிட்டு தானே போகுது, கொதிக்க தானே போகுது. டாய்லெட் எப்படி தானே போகுது, சூடுதான் நம்ம உடம்பு. அது அப்படியே வந்த ஒலியோட அட்வான்ஸ் டெம்பரேச்சரை வேணா நினைச்சேங்க, டெம்பரேச்சரை வேணா நினைத்தேங்க. ஆனா நமக்குள்ள கடவுள் இருக்கு. அன்பு தான் கடவுள். என்ன பொறுத்து நான் உறுதியா நம்புறேன், அன்பு தான் கடவுள். அதுதான் வள்ளலார் சொல்லியது. அடுத்த தலைமுறைக்கு வள்ளலாரை கடத்த என்னால முடிஞ்ச எளிய முறையில் சொல்லியிருக்கேன். உங்க பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் காமி. எப்பவும் போகலாம் வடலூர் கோயிலுக்கு. கடலூர்ல இருந்தும் போல, இப்படி விழுப்புரம் விக்கிரவாண்டி வழியாக வடலூர் போகலாம். நெய்வேலி அந்த பெல்ட்டில் ஒரு கூகுள் தான் மேப் இருக்குங்க, போட்டு அழகா போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது உங்க பிள்ளைய அழைச்சிட்டு வந்து காமிச்சிட்டு வாங்க. சார், இங்க வந்து வள்ளலாரை பத்தி எளிமையா விளக்கி இருந்தீங்க சார். இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகன் பின்னாடியோ
ஒரு புகழ்பெற்ற என்ன சொல்றது ஒரு யூடியூபரோ இந்த மாதிரி காலகட்டத்துல அவங்க பின்னாடி போய் அவங்க தான் உலகம், அவங்க தான் எல்லாமே நினைக்கிற காலகட்டத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கருணைனா என்ன, அன்புனா என்ன, பசியோட ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. பாரதி அதே தான் சொன்னார் இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு உணவு ஜகத்தினை அழித்திருவோம் சொன்ன பாரதியோட பசி. அதற்கு முன்னோடிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களோட பாதங்களை பின்பற்றி போனாதான் நம்ம ஒரு நல்ல வழிக்கு போக முடியும்னு ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க.